ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்னொரு நல்ல வெற்றி, இன்னொரு நல்ல பிரீமியர் லீக் வெற்றி, இன்னொரு பிரீமியர் லீக் கிளீன் ஷீட் வெற்றிக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் நானு. முதல்ல லேட் ரிவ்யூக்கு மன்னிக்க வேண்டும். நேற்று மேட்ச் முடிச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. வந்து முடிச்சுட்டு அப்படி பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால லேட்டா பண்ணதுக்காண்டி மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அதனால பட் ஸ்டில் ஒரு நல்ல விஷயமா தான் இப்போன்னு பார்த்து ஆஸ்டன் வில்லா பீட்டிங் போர்ன்மத். ஸோ இப்போதைக்கு as things stand, செல்சி வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல போவாங்க. ஏன்னா மேன் சிட்டி லிவர்பூல் கேமுக்கு என்ன நடந்தாலும் சரி செல்சி தேர்ட் பிளேஸ்ல போயிடுவாங்க. பட் அது கீழே போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். தேர்ட் பிளேஸ் என்னோட இன்டர்நேஷனல் பிரேக். இவ்வளோ ஒரு இன்கன்சிஸ்டன்டா மேல கீழே நம்ம வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்க செல்சிக்கு எப்படியோ தேர்ட்ல இருக்கோம், 6 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் த லீடர்ஸ். ஸோ அதனால அது பாசிட்டிவா இல்லையான்னு தெரியல. பட் லெட்ஸ் see how it is. கேம் பத்தி பேசுறோம்னா we were playing against a Wolves side. Wolvesக்கு மேனேஜரே இல்ல. of course ரீசெண்டா வீட்டர் பிரேரா சாக் பண்ணாங்க. வின்னேல பிரீமியர் லீக்ல 9 கேம் ஆடிட்டாங்க, ஒரு கேம் கூட ஜெயிக்கல. பாட்டம் பிளேஸ்ல இருக்கானுங்க. அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வின் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன் நானு. ஏன்னா செல்சியுடைய வரலாற்றை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேரிட்டி எஃப்சி. யாருக்காவது வேண்டும் என்றால், யாருக்காவது பாயிண்ட்ஸ் வேணும், யாருக்காவது கோல் வேணும்னா நம்ம வழக்கம் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நடந்திருக்கு. நேத்திக்கு நல்ல வேலை அப்படி நடக்கல. நல்லாவே ஜெயிச்சா உல்ஸ் வர 3-0. அது ஃபைனல் ஸ்கோர் லைன் பார்த்தா அப்படி தெரியும். பட் கேம் பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு வெறுப்பான ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான கேமா இருந்துச்சுன்னு. எஸ்பெஷலி தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆப்வியஸ்லி நம்ம பாலை வச்சிருந்தோம், எல்லாம் மூவ் பண்ணியிருந்தோம். பட் இந்த கோல் தான் வரல. சில இடத்துல பார்க்குறேன், நான் வந்து யோசிக்கிறேன், டேய் உனக்கு உண்மையிலேயே கோல் போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா வந்து சைடு மூவ் பண்றானுங்க, எல்லாம் பண்றானுங்க. பட் எவனுக்கும் அந்த தைரியம் எல்லாம் சரி ஓகே உள்ள போய் அட்டாக் பண்ணி இது பண்ணலாம், நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் எவனுமே பண்ணல. எல்லாருமே சேஃபா அடித்து இருந்தானுங்க. ஈவன் கர்னாச்சோ அண்ட் நெட்டோ. எஸ், கடைசியில் 2 பேருமே ஒரு ஸ்டாட் ஷீட்ல வந்தானுங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போத் ஆஃப் தெம் வேர் வெரி போர். எஸ்பெஷலி இந்த சென்ஸ்ல வந்து ஒரு லோ பிளாக் ஆடக்கூடிய டீம்கிட்ட நீங்க உங்க வித் எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். 2 வித்துமே கேவலமா தான் இருந்துச்சு. ஜோ பெட்ரோ வாஸ் பேசிக்கலி லைக் வந்து ட்ரை பண்ணா மிட்ஃபீல்ட் வந்து பால் வாங்கி ஏதாவது ட்ரை பண்ணா. லியாம் டெலாப் வாஸ் ஓகே தான், பெருசா எதுவும் பண்ணல. பட் வித் வாஸ் வெரி போர் போர் கர்னாச்சோ அண்ட் நெட்டோ. ஒருத்தங்க சவுட் அவுட் சொல்லி யாரும் என்ஜோ ஃபர்னாண்டஸ் ஃபுல் டே நீ வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச் வந்தா உனக்கு தான் கொடுத்துருக்கணும். யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் யூ ஷுட் பி இந்த மேன் ஆஃப் த மேட்ச் பிகாஸ் நீ தான் மிட்ஃபீல்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி பண்ண. இருக்கிற மிட்ஃபீல்ட்ல ஃபுல் டோட்டல் டாமினேஷன், டோட்டல் கண்ட்ரோல் வச்சு பண்ணா. கேரபா கேம்ல கல்வி ஊத்துனேன் பிகாஸ் அவ எதுவுமே பண்ணல. இன்னைக்கு ஃபுல் கேம் அவன் தான் கண்ட்ரோல் பண்ண மிட்ஃபீல்ட்ல இருந்து. இதுதான் என்ஜோ ஃபர்னாண்டஸ். நான் பார்க்க நினைச்ச என்ஜோ ஃபர்னாண்டஸ் கன்சிஸ்டன்டா. கைசேரோ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எதையோ புடிச்சிருந்தா, இன்ஜுரி மாதிரி தான், இன்ஜுரியில தான் இருந்தா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2 வீக்ஸ் அவன் எந்த இன்டர்நேஷனல் டியூட்டிக்கும் போகாம ஒழுங்கா கோபம்லயே பொத்தின்னு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா அடுத்த கேம்ஸ்க்குலாம் வர வேண்டியது. அகைன் என்ஜோ ஃபர்னாண்டஸும் சொன்னா ஐ கேன் ரெஸ்ட் மை நீ ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்னு வேற ஒரு இன்டர்வியூல. சோ என்ஜோ ஃபர்னாண்டஸ் வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து 2 அசிஸ்ட் வந்துடும். ஏன்னா கர்னாச்சோ 2 சான்ஸ் வந்து படிக்காம விட்டான். ஏன்னா வந்து முதல்ல ஒரு சான்ஸ் வர்றான், கர்னாச்சோ ஒரு பால் போடுறான், கர்னாச்சோ வந்து மிஸ் டைம் த ஷாட், கீப்பர் சேவ் பண்றான். இன்னொன்னு அதே மாதிரி தான், டஸ் நாட் மேக் யூஸ் ஆஃப் இட். பட் என்ஜோ ஃபர்னாண்டஸ் he was the only one saying that okay first halfல நான் ஏதோ பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எவனுமே எதுவுமே ட்ரை பண்ண நினைக்கல அந்த அட்டாக்ல. சரி, டிஃபென்சிவ்லி பெருசா எதுவுமே பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா வூல்ஸ் அட்டாக்ல எதுவுமே பண்ணல. லைக் அவங்களும் வந்து ஒரு அது கூத்து சுபாவம்னு சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டி இல்லை அவங்க கிட்ட. அதுதான் வந்து உண்மை. வூல்ஸ்க்கு அந்த மாதிரி குவாலிட்டி இல்லை. ஸோ நம்ம டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியாவே வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. கஸ்டோவா இருக்கட்டும் சரி, குக்கரெல்லாம் இருக்கட்டும் சரி, எல்லாரும் இருக்கட்டும் சரி டிஃபென்சிவ் வைஸ். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கா போரிங்கா 0-0 போயிருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல தூங்கிட்டேன் நானே. லைக் அப்கோர்ஸ் இந்தியாவில் கேம் வந்து ஐ திங்க் நைட் 1:30க்கு நினைக்கிறேன். அப்பயே நீங்களாம் தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி ஓகே, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம், யார் இந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்க போறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஹோம்ல ஒரு டீமை பீட் பண்ண எதிர்பார்ப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வெறுப்பேற்றுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம பண்ற ஏதோ ஒரு மிஸ்டேக்லயோ ஒரு கவுண்டர்லயோ போய் கோல் வச்சிருவாங்கன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு. பட் அந்த மாதிரி நடக்கல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோம். கர்னாச்சோ வித் பியூட்டிஃபுல் கிராஸ் கஸ்ட் கோல் அடிக்கிறான். எனக்கு அப்பதான் தோணிச்சு கஸ்டோடைய ஃபர்ஸ்ட் சீனியர் செல்சி கோல்னு. எனக்கு அது வரைக்கும் தோணவே இல்லை. சரி ஓகே இங்க அடிச்சிருப்பானே அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா லைக் இஃப் யூ டீப் இட் யோசிச்சு பார்த்தா ஓகே இதான் உண்மையிலேயே உன்னுடைய ஃபர்ஸ்ட் கோல் போல இருக்கு அப்படின்னு. சரி ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோம். அதுக்கப்புறம் திங்ஸ் வந்து இதுவாக ஆரம்பிச்சது. வி பாட் ஆன் எஸ்டவா வந்து அந்த ஜோ பெட்ரோக்கு வந்து ஒரு அசிஸ்ட் போட்டான். நல்ல கோல். ஜோ பெட்ரோ 2 goals in 2 games. ரொம்ப நாளா கோல் அடிக்காம இந்த பட்சத்துல
2 goals in 2 Premier League games should actually feel better. And அதுக்கப்புறமா வந்து சுலபமா தான் இருந்துச்சு. தேர்ட் கோல் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கவுண்டர். என்சோ ஃபெர்னாண்டஸ் கர்னாச்சோ பார்க்கறான். கர்னாச்சோ வேற லெவல் அந்த மூவ்மெண்ட் அந்த கோலுக்கு. யூசஸ் இஸ் ஸ்பேஸ் அண்ட் பெட்ரோ நெட்டோ உள்ள பார்க்கறான் 3-0 அண்ட் ஓகே அங்க முடிஞ்சதுடா கேம். நல்லா படியா சுலபமான ஒரு 3-0 வின். ஐ மீன் டிஃபென்ஸ் வைஸ் சுலபமா இருந்துச்சு, பட் அட்டாக் வைஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஆடி வி ஒன் த கேம் 3-0 அண்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். அண்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா hopefully we can see some of our players back. பாமன் எப்போ வருவான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி பார்சா கேம்க்கோ ஆர்சனல் கேம்க்கோ நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்த கேம் நமக்கு பிரீமியர் லீக்ல பர்ன்லியோட. ஸோ பர்ன்லி கேம்ல பாமன் பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் ஹோப்ஃபுல்லி அதர்ஸ் லைக் பாரி ஷீலே மற்றவங்களாம் இன்ஜுரி ஸ்டேட்டஸ் எப்படின்னு லெட்ஸ் see how they are. என்சோ கைசீரோ இன்டர்நேஷனல் டியூட்டிக்கு போகாதீங்க. இன்ஜுரின்னு சொல்லிட்டு கோபாம்ல உட்காந்துக்கிறாங்க. அங்கேயே எல்லாம் ரெஸ்ட் பண்ணி, ஏன்னா உங்க 2 பேருடைய சேவை நம்ம செல்சிக்கு தேவை. அதுதான் ஒன்றும் உண்மை. ஸோ டீசன்ட் வின் 3-0 டேக்ஸ் அஸ் டு இப்போதைக்கு செகண்ட். பட் ஆப்வியஸ்லி மேன் சிட்டி லிவர்பூல் கேம்க்கு அப்புறமா நம்ம தேர்ட் தான் போவோம். ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. 6 points behind ஆர்சனல் அண்ட் லைக் எஸ்டே அவங்க டிராப் பண்ணாங்க. ஜெயிச்சா 8 points behind இருக்கும், பட் சன்டர்லாண்ட் வந்து டிராப் பண்ணாங்க. சன்டர்லாண்ட் வந்து இந்த சீசன் வேற லெவல் ஆன் another tangent, பட் ஓவராலா நாட் பேட். எத்தனை சொல்ல முடியாது, பட் ஓகே நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் வித் பர்ன்லி அவே வி ஷுட் வின். அதுக்கப்புறமா வந்து பார்சலோனா, அப்புறம் ஆர்சனல் அட் ஹோம், அப்புறம் லீட்ஸ் அவே, அப்புறம் போர்ன்மத் அவே, அட்லாண்டா அவே, அப்புறம் எவர்டன் அட் ஹோம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த டைம் வி நீட் டு ஸ்டெப் இட் அப்புங்க. ஏன்னா வந்து ஒரு ஈஸி ரனபிள் வேணும் ஃபிக்சர்ஸ் வந்து நம்ம கோட்டை விட்டோம். அது நம்மளோட கம்ப்ளைசன்சியா இல்ல நம்ம வந்து ஓகே பிக் கேம் மட்டும் தான் மாறுவோமான்னு நினைச்சாலும் தெரியல. பட் இப்ப வர எல்லாமே நம்ம பிக் கேம்ஸ் தான் யோசிச்சு ஆடணும். எந்த ஒரு ஆபீஸ் தான் இருந்தாலுமே சரி, லீட்ஸ் யுனைடெட் அவே இருந்தாலும் சரி. ஏன்னா லீட்ஸ் யுனைடெட் அவே இஸ் ஆல்வேஸ் a tough place to go. ஹோம்னா யூ கேன் சே ஓகே நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா, பட் லீட்ஸ் அவே எப்பவுமே நமக்கு கஷ்டமான கேம் தான். ஸோ அது வந்து தரைக்குறைவா நினைக்கவே கூடாது. ஸோ லெட்ஸ் see இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா என்ன பண்றோம்னு. பட் 2 வாரம் பிரேக் அண்ட் இந்த வீக் இல்ல அடுத்த வீக் வந்து நானும் அரியரன் ப்ரோவோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அரட்டைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். சும்மா இந்த இன்டர்நேஷனல் பிரேக் என்னெல்லாம் நினைக்கிறோம், என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டி ஓடிட்டு இருக்கு, யாரையாச்சும் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி போடுவோம். மறக்காம அதை பார்க்க வேண்டும். அண்ட் வெரி பர்சன்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க என்ன கேம் பத்தி நினைச்சீங்கன்னு போடுங்க. ஆல் ஆஃப் தட் குட் ஸ்டஃப். அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.